நிறைய பெண்கள் உடல் எடை அதிகமாகிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ இந்த உடல் எடை எதனால் அதிகமாகுது, இது எப்படி குறைக்க முடியும், அதுக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணணும், எப்படி ஃபாலோ பண்ணால் உங்களுக்கான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதனுடைய இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஓவர் வெயிட்டும் ஒபிசிட்டியும் அதிகமாக இருக்கீங்க, உங்களுக்கு இந்த வெயிட் குறைக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணியும் உங்களுக்கு வெயிட் குறையாமல் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் எதனால் உடல் எடை அதிகமாகறீங்க, இந்த உடல் எடையை எப்படி குறைக்கலாம், இதனுடைய இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பெண்கள் தான் உடல் எடை குறைச்சிட்ருக்கீங்க. ஸோ இந்த உடல் எடை எதனால் உங்களுக்கு அதிகமாகுது, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், இந்த பெண்கள் உடல் எடை அதிகமாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் என்னுடைய வெயிட்லாம் நார்மலாக தான் இருந்தது, பட் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் என்னுடைய வெயிட்டே பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகமாகிடுச்சின்னு சொல்கிறீங்களே. இதுக்கு எல்லாமே என்ன காரணம் அப்படின்னா, கல்யாணம் ஆன புதுசுல நிறைய பேர் வெளியில் போய் நிறைய சாப்பிட்றவங்களா இருப்பீங்க, அதனாலே உங்களுடைய உடல் எடை அதிகமாகும். தேவையில்லாத உணவு டெய்லி எடுக்கிறதாலேயும் உங்களுக்கு உடல் எடை அதிகமாகும். இன்னும் சில பேர் என்ன சொல்லுவீங்கன்னா, நான் நார்மலாக தான் சாப்பிடுவேன், பட் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் என்னோட வெயிட் நான் மேனேஜ்மெண்ட் தான் பண்ணிகிட்டு இருந்தேன், பட் எனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஓவர் வெயிட்டும் ஒபிசிட்டியும் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் கன்சியூவாக இருக்கும்போது ஒவ்வொரு மந்த்தும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்குமே உங்களுடைய உடல் எடை ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சை அதிகமாகிட்ருக்கும். அதாவது உங்களுடைய வெயிட்டும் உங்களுடைய குழந்தையுடைய வெயிட்டும் அதிகமாகும். அதாவது ஒவ்வொரு மந்த்தும் உங்களுடைய வெயிட்டும் அதிகமாகும், உங்களுடைய வயிறு பகுதியும் பார்த்தீங்க அப்படின்னா விரிவடைய செய்யும். இதுவே உங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அங்கே ரொம்பவும் லூஸாகவும் சுருக்கமாகவும் இருக்கும், உங்களுடைய வயிறு பகுதி ரொம்பவும் தளர்வு அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மனசோர்வு, டென்ஷன், குழந்தைங்கள கவனிக்கணும், வீட்டில் இருக்கிற ஒர்க் எல்லாமே பார்க்கணும், இது மாதிரி நிறைய ப்ரெஷராலேயும் உங்களுக்கு உடல் எடையும் அதிகமாகும், உங்களுடைய கொழுப்பு கூடவே அதிகமாகிட்டு தான் இருக்கும். இதனால உங்களுடைய ஓவர் வெயிட்டும் ஒபிசிட்டியாலும் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் வரும். நிறைய பேர் பார்க்குறவங்களும் ரொம்ப கேலி பண்ணுவாங்க, என்ன ரொம்ப குண்டாக இருக்க, ரொம்ப ஒபிசிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்து உங்களை ரொம்ப கேலி பண்ணுவாங்க. இதனாலே உங்களுக்கு மன அலைச்சல் நிறைய ஆகிடும். ஸோ இதனால் நிறைய பெண்கள் தான் உடல் எடை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உடல் எடை குறைப்பு அப்படின்றது நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, டயட் இருக்கிறீங்க, அதுவும் ஜிம்முக்கு போகிறது, வாக்கிங், ஜாக்கிங், வீட்லேயே ஹோம் ரெமெடிலாம் யூஸ் பண்ணுறீங்க. இது மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு உடல் எடையை குறைக்காது, நாள்பட்ட கொழுப்பு குறையாது. இதுக்கு நீங்கள் டெய்லியும் என்ன மாதிரியான உணவு எடுக்கணும் அப்படின்னா, காய்கள், பழங்கள், கீரை வகைகள், நட்ஸ் வகைகள், இது மாதிரி நீங்கள் டெய்லியும் எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு தண்ணி நீங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கீங்களோ அவ்வளோ தண்ணி குடிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 20 கிலோவுக்கு 1 லிட்டர் கம்பல்சரி எடுக்கணும். இதுவும் உங்களால் டெய்லியும் ஃபாலோ பண்ண முடியும்னா, இதுக்காக தான் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் உங்களுக்கான ஒரு பெஸ்ட்டு ஃபுட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது அதில் பார்த்திங்கன்னா லோ கேலரி, ஹை நியூட்ரிஷன். நிறைய பெண்கள் இந்த ஃபுட் எடுத்து நிறைய ரிசல்ட் எடுத்திருக்காங்க. அவங்களுடைய ஓவர் வெயிட்டும் ஒபிசிட்டியும், அவங்களுடைய பாடி ஷேப் இல்லாமல் இருந்திருப்பாங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த பெஸ்ட்டான ஃபுட்டு எடுத்து பெஸ்ட்டு ரிசல்ட் எடுத்திருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த ஃபுட்டு எடுத்து பெஸ்ட்டான ரிசல்ட் எடுக்கணும், உங்களுடைய ஓவர் வெயிட்டும் ஒபிசிட்டியும் இது குறைக்கணும் அப்படின்னு நீங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த ஃபுட் எடுத்து உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் எடுத்து கொடுக்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். நீங்கள் ஓவர் வெயிட்டும் ஒபிசிட்டியும் அதிகமாக இருக்கீங்க, இந்த ஓவர் வெயிட்டால் நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி என்னோட நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நீங்கள் பெஸ்ட்டான ரிசல்ட் எடுத்து கொடுக்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குனாலும் இல்லை வெயிட் எப்படி குறைக்கணும், இதை மாதிரியான மெத்தடில் குறைச்சா நல்லா ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். கம்பல்சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.